இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோபு 5ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனம். வஞ்சகரின் திட்டங்களை தகர்க்கின்றார், அவர்களின் கையோ ஒன்றையும் சாதிக்க மாட்டா. இறை இயேசுவில் எடதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள். இந்த 2025ஆம் ஆண்டிற்குள் இனிதே நுழைந்தோம். ஒரு மாதத்தை வாழ்ந்து முடித்தோம். இதோ 2ஆம் மாதத்திற்குள் இன்றைய நாளில் இயேசுவின் துணையோடு நுழைகின்றோம். அன்றாடம் ஜெபிப்பதை விட மாதத்தின் முதல் நாளில் நாம் அதிகம் ஜெபிக்க வேண்டும். நம் குடும்பத்தை, வேலையை, பிள்ளைகளை, நமக்குண்டான யாவற்றையும் இயேசுவின் பாதங்களில் சமர்ப்பித்து ஜெபிக்க வேண்டும். தேவ கிருபையும் மனுஷ தயவும் பாதுகாப்பும் ஆசிர்வாதமும் நம் குடும்பத்திலும் நம்மிலும் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதாய் இயேசுவின் துணையை இந்த மாதத்தின் முதல் நாளில் அவர் பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்க வேண்டும். சரி, ஏன் சோர்வு? மனதில் என்ன எண்ணம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது உங்களுக்கு? யாராவது நண்பரோ, உடன் பிறந்தாரோ, வேலையிலோ, பிசினஸிலோ, குடும்பத்திலோ, உங்கள் உறவுகளிலோ வஞ்சகமான திட்டம் போட்டு உங்கள் உள்ளத்தை காயப்படுத்தி விட்டார்களா? இவர்களை நம்பிதானே இந்த விஷயத்தை சொன்னேன், இந்த காரியத்தை செய்தேன், இப்படி வஞ்சகம் செய்து விட்டார்களே என்று எண்ணுகிறீர்களா? இயேசு கூறுகிறார், கவலை வேண்டாம், இன்றைய வசனத்தை கேளு என் மகனே மகளே என்பதாய். கேட்போமா? வஞ்சகரின் திட்டங்களை தகர்க்கின்றார், அவர்களின் கையோ ஒன்றையும் சாதிக்க மாட்டா. ஆம், இயேசுவின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு எதிராக யார் எந்த வஞ்சக திட்டம் தீட்டினாலும் அதை இந்த மாதத்தில் இயேசு தகர்த்து போடுவார். அவர்கள் உங்களுக்கு எதிராக தீட்டும் எந்த திட்டத்திலும் சாதிக்க முடியாது. அப்படிப்பட்ட தீய எண்ணங்களை கொண்ட நபரின் கையோ ஒன்றையும் சாதிக்காது என்பதாய் கூறுகிறார். மற்றவர்களை அன்பின் பெயரால், உறவின் பெயரால், நட்பின் பெயரால் ஏமாற்றுகிறவன் தானும் ஒரு நாள் ஏமாந்துதான் நிற்பான். அந்த அடி இருக்கிறதே, அது பெரிதாக இருக்கும், திரும்ப எழுந்திருக்கவே முடியாது. ஒரு முறை இயேசுவின் சீடர்கள் ஒரு கேள்வி கேட்டார்களாம். ஆண்டவரே, ரபி, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்லும் என்று இயேசுவிடம் கேட்டார்களாம். அதற்கு இயேசு என்ன பதில் கூறினார் தெரியுமா? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். எவ்வளவு உண்மையான வார்த்தை பார்த்தீர்களா? 2000 ஆண்டிற்கு முன்பாகவே இயேசு கூறிவிட்டார். இன்று நாம் வாழ்கின்ற உலகம் வஞ்சனையான உலகம், வஞ்சகர்கள் நிறைந்த உலகில் தானே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நண்பர்களே. எதிரியான பிசாசு யாரை விடுங்களாம் என்று மனிதர்கள் மூலமாக கர்ஜிக்கின்ற சிங்கம் போல் நம்மை சுற்றித் திரிகின்றான். ஆகவே மனிதர்களுடைய நட்பிலே, அவர்களின் உறவிலே கவனம் தேவை உங்களுக்கு. நமக்கு எதிரில் இருக்கும்போது, நம்மை பார்க்கும்போது, நம் காதுபட பேசும்போது அன்பாக, உதவி செய்பவராக காட்டிக்கொண்டு இருப்பார்கள், கூடவே வாழ்வார்கள். ஆனால் உங்களை பற்றியே புறம் பேசுவார்கள். ஏன், தாவீதிற்கு விரோதமாய் அவரது சொந்த மகன் அப்சலோம் வஞ்சனை செய்து சூழ்ச்சி செய்தானே. உங்களை சுற்றிலும் இப்படிப்பட்ட நரிகளான அப்சலோம்கள் இருக்கலாம். கவனமாக இருங்கள். அவர்களின் தீய திட்டங்கள், பொறாமை, வஞ்சனை இவற்றிலிருந்து எல்லாம் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை, வேலையை, தொழிலை காத்துக்கொள்ள வேண்டாமா? அதற்கு ஒரே வழி, விழித்திருந்து தினமும் ஜெபியுங்கள். காலையில் ஜெபியுங்கள், மத்தியானத்தில் ஜெபியுங்கள், அந்தி சந்தி வேளையில் ஜெபியுங்கள், இரவில் ஜெபியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் துதியுங்கள். நேரம் ஒதுக்கி ஜெபித்து தூய ஆவியானவரோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அன்னை மரியின் துணையை ஜெபமாலையின் மூலம் நாட வேண்டும். ஒவ்வொரு நாளுக்கு உரித்தான அந்த புனிதரிடம் ஜெபிக்க வேண்டும். திங்கட்கிழமை நம் மிக்கேல் சம்மனசானவரிடம் ஜெபிக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை அந்தோணியார், புதன்கிழமை சூசையப்பர், வியாழக்கிழமை குழந்தை இயேசு, வெள்ளிக்கிழமை இருதய ஆண்டவர், சனிக்கிழமை சகாய மாதா, ஞாயிற்றுக்கிழமை த ஹோலி ட்ரினிட்டி. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் விடாமல் நம் குடும்பத்திற்காய்,
நமக்கு உண்டான யாவற்றிற்காய் ஜெபிக்க வேண்டும். இந்த மாதத்தில் நிச்சயம் ஜெபியுங்கள். மன்றாட்டு மாலைகளை அனுதினம் சமர்ப்பியுங்கள். மனிதரின் எந்த சதியும் உங்களை தொட முடியாது. நீங்கள் சந்தோஷமாய், சமாதானமாய், குடும்ப சகிதமாய், பாதுகாப்பாய் வாழ்வீர்கள். ஜெயம் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள் உங்கள் வாழ்வில். ஜெபிக்கலாமா? இயேசுவே, இந்த 2025 ஆண்டின் 2ஆம் மாதமான பிப்ரவரி மாதத்தை உமது பாதப்படியிலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு முன்னும் பின்னும் பக்கங்களிலும், வேலையிலும், வீட்டிலும், படிப்பிலும், பிசினஸிலும், தொழிலிலும் எங்களுக்கு உறுதுணையாய் இருந்து காத்துக்கொள்ளும். வஞ்சகரின் திட்டங்களை தகர்த்து எங்களை காத்து நடத்தும் இயேசுவே. அவர்கள் எங்களுக்கு எதிராய் உருவாக்கும் எதுவும் வாய்க்காமல் போகும்படி செய்திருளும். உம்மை மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.